ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அந்த கூண்டில் ஒரு பேரை காணோன்னு பார்த்தோம்னா இந்த ரேங்கில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேர் கதவு திறந்துருக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் இன்னும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நிஜமான நான் திறக்கணும், நான் இப்போ தான் வர்றேன். எனக்கு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா புதுசு, ரெண்டுமே புதுசு. நேற்று தான் ஜோடி போட்டேன், ஜோடி சேர்ந்துருச்சு. சரியா, ஜோடி போட்டேன், ஜோடி சேர்ந்துருச்சு. எப்படி யாரும் திறந்து விட்டாங்களா, எப்படி திறந்துக்கிட்டேன்னு தெரியல. ஏன்னா ஒரு புறம் வந்து எல்லா புறமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிடிச்சி நம்ம கூண்டுக்குள்ளே போட்டுருவோம். சரிங்களா, இப்போ தான் கேஷுவலாக எப்பவும் போல் பார்க்க வந்தேன். வெளியில் வந்தேன், ஒரு கூண்டு ஒரு அறை திறந்துருக்கு. என்னடான்னு பார்த்தோன்னா இங்கே கொண்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மேறதை விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைம் வந்து பூனை வர்ற டைம் கண்டிப்பாக பூனை இந்த வழியான வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த காலையில் திறக்கிறதே இல்லை. உங்களுக்கே தெரியும், காலையில் நம்ம வந்து கூண்டை திறக்கிறதே இல்லை. ஒன்லி சாயந்தரம் மட்டும் தான் திறந்து விட்றது. ஏன்னா ஒரு புறா திறந்துட்டா எல்லா புறாவும் பாருங்களேன் உள்ளுக்குள்ளே ரெண்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பாவமாகவும் இருக்கும். இது யார் திறந்தான்னு தெரில, அதுவாக திறந்துச்சா இல்லை யார் திறந்தான்னு தெரில. நம்ம பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். இல்லாட்டியே சேஃபு கிடையாது. சரிங்களா, பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் வாங்க. அதை பிடிச்சி போடுறது தான், பிடிக்கிறது சாமானியமாக ஈஸி கிடையாது, பிடிக்கிறது தான் கஷ்டம். ஆனால் புறா கொஞ்சம் பூனை இல்லாட்டி கூட பரவாயில்ல, பயம் இல்லை. இந்த பூனைனால பெரிய தலைவலியாக இருக்குது. அடையுதான்னு பார்ப்போம். ஒரு ஓடிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. உள்ளே ஓடிடு. கொலுசு வேற மாட்டி விட்ருக்காங்க, அழகாக இருக்குது. ஒரு புறா ஆணை பிடிச்சாச்சு. இப்போ வந்து ஆணை பிடிச்சி நம்ம இதில் போட்டுருவோம். ஆண் புறா பிடிச்சாச்சு, பெண் புறா மட்டும்தான் நம்ம பிடிக்கணும். பெண்ணு சரி, நேற்று கூட ரெடியாக போட்டிருப்போம் புதுசாக வந்ததுன்னு. நல்லா பறக்குறீங்க. நீ ஓடிடுச்சுன்னா ரொம்ப பேர் நல்லா வேறு கலராக எனக்கு. எப்படி திறந்து விட்டான்னு தெரியல. நிஜமான நான் திறக்கலை. நான் எப்போதும் காலையில் திறக்கவே மாட்டேன். ஒரு வழியாக ஃபீமேலையும் பிடிச்சாச்சுங்க. நம்ம வந்து எப்போதுமே உங்களுக்கே தெரியும், நான் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். எப்போதுமே நம்ம வந்து காலையில் வந்து கூண்டை திறக்கிறதே இல்லை. சரிங்களா, ஏன்னு கேட்கலாம். காலையில் வந்து நான் பூனை தோல் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு வேலை கெட்டு போயிடும். அதனால் வந்து காலையில் ஒரு நேரம் தான் திறக்கிறது. சாயந்தரம் மஞ்சள் தண்ணி பூண்டு தண்ணி எல்லாமே வச்சுருவோம், ப்ராப்பராக நம்ம வச்சுருவோம். ஸோ நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு இந்த ஃபீமேல் பிடிச்சாச்சு. இந்த எண்ணெய் ஃபீமேல் சூப்பர் கலரு. இது அவங்களே என்னமோ ரோஸ் கலர் என்னமோ பவுர் மாதிரி பூசியிருக்காங்க. காலில் ரிங்கெல்லாம் போட்டிருக்கு, நல்லா தான் இருக்குது. ஜோடி போட்டேன், ஜோடி சேர்ந்துருச்சு. இதோட ஜோடி தான் இந்த மேல். பார்த்தீங்களா, ஜோடி தான் இந்த மேலுக்கு ஜோடி போட்டு ஜோடி சேர்ந்துருச்சு. இதெல்லாம் இப்போ தான் புதுசாக ஜோடி போட்டது. சரிங்க, சிங்கிளாக நிற்கிது, ஜோடி இல்லாமல் நிற்கிது. இது வந்து ஃபீமேல் தான், கன்ஃபார்ம் ஃபீமேல், இது டவுட்டே கிடையாது. ஜோடி போட்டேன், ஜோடி சேர்ந்துருச்சு. பாப்பா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருவோமா. இது எப்படி திறந்து வந்துருச்சுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் பாதுகாப்பு இருக்கும்போது இப்படி தான் பூனை பிடிச்சி போகிறது. எப்படி திறந்துச்சுன்னே தெரில. நம்ம உள்ளே போட்டுருவோம். ஸோ உள்ளே போட்டால் ரெண்டு புறம் ஜோடி சேர்ந்துருச்சு. இறையெல்லாம் மாற்றிக்கிடுச்சு, இந்த மேட்டிங் மட்டும் பண்ணலை. சரிங்களா, இறையெல்லாம் மாற்றிக்கிடுச்சு, இந்த மேட்டிங் மட்டும் பண்ணலை. எப்படி இது திறந்துட்டு வந்துருச்சுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் பாதுகாப்பு. ஏன்னா இந்த ஏரியா பூனை வர்ற ஏரியா. அதனால் நான் இப்போ முக்கியம் நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ பகலில் திறக்க மாட்டேறீங்க, ஈவினிங் மட்டும் திறந்து விட்றீங்கன்னு. நான் இதுக்கு காரணமே இதான். இங்கே இருங்களேன், இந்த மாதிரி பூனை பிடிச்சி இறகு மட்டும் பிடிச்சி தின்னுட்டு புறா பிடிச்சி தின்னுட்டு போயிடும். பெருச்சாலியாக பூனை இது மாதிரி வந்து புறா பிடிச்சி இங்கே இருங்களேன், இறகு மட்டும் பிடிச்சிட்டு பூனை பிடிச்சி தின்னுட்டு போயிடும். இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் வந்து பகலில் திறக்கிறதுல. சாயந்தரம் வீட்டில் எல்லோரும் ஆளுகள் இருப்பாங்க, அதனால் வந்து பயம் இருக்காது. அதனால் வந்து சாயந்தரம் ஆளுகள் இருக்கிறதுனால பயம் இருக்காது. எவ்வளோ நேரம்னா ஒரு 4 மணிக்கு சொல்லிட்டு 7 மணி வரையும் புறாக்கள் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு நம்ம வாட்டி வரைக்கும் வந்துடுவோம்ல. ஸோ நம்ம வந்து இது இரடப்பா வறுத்து வச்சுருவோம். சரிங்களா, ஸோ நேற்று காய வச்ச இரடப்பா 2 கிடக்கு. இதில் வந்து இங்கே ஒரு இரடப்பா இருக்குது. இதில் வந்து நம்ம மண்ணு கொட்டி வச்சிடும், நல்லா சுடுது. இதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள் மண், இந்த மண்ணை கொட்டி வச்சுருவோம். ஏன்னா எப்போதுமே நீங்கள் வெளியே யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, இந்த மண் தான் வைக்கணும். இதுக்குன்னு புதுசாக அதுவும் தயாரிக்கிறதுனால இல்லை. சும்மா இந்த மண்ணை கொட்டி வச்சுருவோம். மண்ணை கொட்டி வச்சோன்னா கண்டிப்பாக முட்டை புறாடுற அப்புறம் ஐடியா தோணும். புறாவுக்கு வந்து நம்ம எப்படி வச்சு முட்டை ஆட்டணும் அப்படின்னு தோணும். ஸோ ஒரு வழியாக மண்ணை கொட்டியாச்சு. இதை இங்கே வச்சுருவோம். கண்டிப்பாக நான் இது நேற்று வாங்கினதான் அந்த இது நீங்களே பார்த்துருங்க. ஜோடி சேர்ந்துருச்சு. நான் இற மாட்டிக்கிச்சு. நான் மேட்டிங் மட்டும் பண்ணலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மேட்டிங் மட்டும் பண்ணலை. மேட்டிங் பண்ணால் அணையலை. ஓகேங்களா, மேட்டிங் பண்ணல. பாக்கி 2 ஜோடி இறையெல்லாம் மாற்றிக்கிடுச்சு. ஸோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் தான் இது. இதெல்லாம் மண்ணு கொட்டிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை, முட்டை ஏற்றணும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இதை பற்றி இந்த ஸ்டூடியோவில் போடுறேன். இதை பற்றி இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது புதுசாக நம்மளாக போட்டிருக்கேன், இதுன்னு ஜோடியே சேரலை. ஒரு வேளை ரெண்டுமே மேலே இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.